ஸோ இந்த சொந்த பந்தங்கள் உங்களுடைய வளர்ச்சியில பங்கு வகிக்கிறாங்களா இல்லைன்னா உங்களை வீழ்த்துறதுல குறிக்கோளா இருக்கிறாங்களா? உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை இணைத்து கொண்டு எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். உங்கள் வளர்ச்சியில் சொந்த பந்தங்கள் எந்த அளவு பங்களிப்பு செய்யறாங்க, வளர்ச்சியில ஒத்துழைக்கிறாங்களா இல்லைன்னா ஓங்கி மிதிக்கிறாங்களா? இதுதான் இன்றைய தலைப்பு. இந்த திருமண அழைப்பட்டைகளை நாங்கள் பார்த்திருப்போம், அழைப்பிதழ்களை. அதுல குறிப்பா போட்டிருப்பாங்க, இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் சுற்றமும் சூழமும் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. உண்மையிலேயே அந்த திருமண பந்தத்துல அந்த தம்பதிகளை எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறதுக்காகத்தான் இந்த சொந்தங்களுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. ஆனா அந்த திருமணத்துக்கு வந்த பிறகு அவங்க பேசுற பேச்சு எப்படி செலவழிச்சாங்க, இதை விட நல்லா பண்ணிருக்கலாம், ஏன் இப்படி ஒரு சிம்பிளா பண்ணிட்டாங்க, ஏன் சாப்பாடு சரியில்லை, விருந்துபசாரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி பல மாதிரியான குற்றச்சாட்டுக்களை சொல்லுவாங்க. ஆமாம், அது பலமே இருக்கு. அந்த இடத்துக்கு வந்த பிறகு குடும்பத்துல அவங்களோட குடும்பத்துல யாராவது ஏதாவது ஒரு விஷயத்த அப்படியே டொபிக் ஆக்கி அது அப்படியே பொண்ணு மாப்பிளை கொண்டு போய் அவங்க 2 பேரும் பிரிகிற அளவுக்கு கொண்டு போய் கழிச்சு. ரொம்ப மோசமான விடயம் என்னன்னு சொன்னா பிரச்சனை, அந்த ஒப்பிட்டு பேசுறது. எப்போவாவது நடந்த ஒரு திருமணத்தையும் இல்லாட்டி நடக்க போற ஒரு திருமணத்தையும் வச்சு அந்த நடந்துட்டு இருக்க திருமணத்தோட கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பேசுறது. இது எப்படி செஞ்சிருக்கலாம், இது அப்படி செஞ்சிருக்கலாம், சாரி சரியில்லை, நகை சரியில்லை, ஏன் இவ்வளவு போடுறாங்க, எவ்வளவு சீதனம் தராங்க அப்படின்னு சொல்லி அந்த இரு குடும்பத்துக்கு இடையில ஒரு பகை ஏற்படுத்துற மாதிரி புதுதா 2 குடும்பங்கள் இணையிற ஒரு நிகழ்வு தான் அது. அதுலயும் ஒரு பிரச்சனையை பூகம்பத்தை ஏற்படுத்திட்டு போறதுக்குன்னே சிலர் வருவாங்க. சரி, இப்ப கவிதா திருமணம் அந்த விஷயத்தை பேசியிருந்தீங்க. இப்போ திருமண வீட்டுக்கு போய் நாம அந்த சந்தோஷமான தருணத்துல அதை நெகட்டிவாவே யோசிச்சு அதை ஒரு நெகட்டிவான இடமா மாத்துறதுல மிகப்பெரிய பங்கு சொந்த பந்தங்களுக்கு. இப்போ ஆமா செஞ்சுட்டாங்க, எங்க கடனை உடனே வாங்கி செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல விஷயங்களை பேசி அந்த திருமணத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் அப்படி நெகட்டிவா மாத்திட்டு போற சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க. அடுத்து இன்னொன்று, இப்போ குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு திருமணம் முடிப்பதற்கு முன்னர் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கூடு குடும்பமா வாழ்வாங்க. அந்த கூட்டு குடும்பத்துக்குள்ள ஒன்று ஒரு ஆண் வருவார், இல்லை வெளியிருந்து ஒரு பெண் வருவார். வந்த பிறகு அது அந்த குடும்பத்தினுடைய கட்டமைப்பில் ஒரு சீர்குலைவு ஏற்படுறதை நாங்க பார்த்துட்டே இருப்போம். அது அது ஒரு சுயம், ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலான அந்த உறவு என்பது நாங்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஏற்படுகின்ற போது அந்த குடும்பத்தில் நடக்கின்ற எல்லா விடயங்களுக்கும், இப்போது திருமணம் முடித்த ஒருவர் தன்னுடைய தங்கச்சிக்கு எல்லா விஷயத்துக்கும் உதவி செய்துட்டு இருப்பார். முடிந்த பிறகு கொஞ்சம் அவர் அப்படியே கொஞ்சம் ஒதுங்குவதாக தெரியும். அப்போது குடும்பத்துக்குள் வரும், என்னுடைய அண்ணன் மாறிவிட்டார், என்னுடைய அக்கா மாறிவிட்டார், தங்கை மாறிவிட்டார், எனவே இனி அவர்களுக்கு எதுவும் செய்ய போக வேண்டாம், நன்றியை மறந்து விட்டார்கள், இனி செய்ய வேண்டாம் என்ற ஒரு எண்ணப்பாடு ஏற்பட்டு ஒரு வளர்ச்சியில் மிகப்பெரிய சக்தியாக இருந்த ஒரு குடும்பம் இப்போது அந்த வளர்ச்சியை தடுப்பதற்கான ஒரு எண்ணக்கருவம் உருவாகிறது. இது புதிதாக சென்றவர் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அந்த குடும்பத்தினுடைய கட்டமைப்பு அப்படியே சீர்குலைந்து எல்லோரும் இங்கே பேசுகின்ற உறவுகளை போன்று, நாங்க எப்படியெல்லாம் இருந்தோம் தெரியுமா, அவன் வந்தான் அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு கட்டத்திற்கு குடும்பங்களுடைய கட்டமைப்பு சீர்குலைந்து வருகிறது. இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வசந்தம் தொலைக்காட்சியில வார நாட்கள் ஒளிபரப்பாகிற பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்ட் 2 பாத்தீங்கன்னு சொன்னா இதை நல்லாவே புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது குடும்பங்கள்ல உறவினர்களுடைய வருகையினால், மருமகள் வராங்க 3 பேர், அந்த 3 பேரோட வருகையினால அந்த குடும்பத்துல ஏற்படுற மாற்றங்களை சொல்ற ஒரு தொடர்கதையா தான் அந்த, அதாவது எண்ணங்கள் எங்களுடைய சுத்தி நாங்க எங்களுடைய சிந்தனையில் பாசிட்டிவான விடயங்களை வைத்திருக்கின்ற போது இப்படியான பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை. ஆனால் தாங்கள் தன்னுடைய பிள்ளை என்று ஒரு சுயநலமான சிந்தனைக்கு வருகின்ற போது நீங்கள் அங்கே செல்ல வேண்டாம், அதற்கு நீங்கள் கொடுக்க வேண்டாம், அது தேவையில்லை, அவர்கள் பார்த்துக் கொள்ளட்டும், இவளால் செஞ்சது போதும் என்ற எண்ணங்கள் எல்லாம் உருவாகின்ற போது அந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் வளர்வதை தடுக்கின்ற ஒரு கட்டமைப்பாக அந்த சொந்த பந்தங்கள் மாறிவிடுகிறார்கள். எனவே இப்படியான அனுபவங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் என்று சொல்வதை விட வந்த சொந்தங்கள் என்று சொல்லலாம். வந்த சொந்தங்கள், சொந்த பந்தங்கள் எல்லாமே எப்படியோ குடும்பத்தினுடைய ஏன் அந்த அவங்க வளர்ச்சிக்கு ஒத்துழைக்கல அப்படி எண்ணம் வருகிற போதே ஆரம்பத்தில் செய்ததெல்லாம் இப்போது செய்வதை தவிர்த்து விட்டு வருவார்கள். அந்த தவிர்ப்பு என்பது எங்களுடைய வளர்ச்சியை பாதிப்பு ஏற்படுத்தும். கவிதா உதாரணமாக ஒரு பொறாமை, அதாவது இது திருமணம் முடித்து தங்களுக்கென்று ஒரு மனைவி பிள்ளைகள் வருகின்ற போது அந்த இடத்தில் ஒரு சின்னதொரு சுயநலம் உருவாகிறது. அந்த சுயநலம் தங்களுடைய பிள்ளைக்கும் கடத்தப்படுகிறது. நீ அங்கெல்லாம் போக கூடாது, நான் ஏமாந்த மாதிரி ஏமாந்துராது, நான் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காது, அல்லது உங்க அப்பா செஞ்ச மாதிரி செய்யக்கூடாது, நீ தனியா வாழ்ந்து பழகு என்று இப்போது வருகின்ற அந்த இளம் சந்ததியினருக்கு அல்லது புதிதாக வருகின்ற பிள்ளைகளுக்கு இந்த குடும்ப கட்டமைப்பு அல்லது மற்ற உதவுகின்ற விடயத்தை எல்லாம் சீர்குலைக்கின்ற சிந்தனையை இடுகின்ற சிலரும் இருக்கிறார்கள்.
நீ சேரக்கூடாது, அவங்கெல்லாம் உங்களோட அப்பாட குடும்பத்தோட சேர்ந்துடக்கூடாது அம்மா சொல்றது, அம்மாவோட குடும்பம் சேர்ந்துடக்கூடாது அப்பா சொல்றது. ஸோ இப்படியான விடயங்களை சொல்லி 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 அப்படியானவர்கள் சமூகத்துக்கு வருகின்ற போது எங்களுக்கு சொந்த பந்தம்லாம் நான் கண்டுக்கிறதே உண்மையிலேயே நடக்கிற விஷயம் தான் பிரசன்னா. பல குழந்தைகள் வந்து இந்த தாய் வழி சொந்தங்களுடன் பிணைப்பாக இருப்பார்கள், ஆனால் தந்தை வழி சொந்தங்களுடன் பிணைப்பு குறைவாக இருக்கும். அது வளர்ப்பில் தான் இருக்கிறது. நீங்கள் நிச்சயமாக அந்த வளர்க்கின்ற போது எல்லோரும் தேவை என்ற எண்ணத்தில் வளர்கின்ற போது சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி எங்களை தூக்கி விடுகின்ற எண்ணம் எங்களுக்கு தோன்றும். இல்லை, எங்களுக்கு யாரும் தேவையில்லை, எங்களுக்கு நாங்க மட்டும் போதும், நாங்கெல்லாம் எங்கேயும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பண வசதி அல்லது எங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற போது நாங்கள் அப்படியான சிந்தனையை கொண்டு முன்னேறி செல்வோம். நாங்கள் விழுகின்ற போது இருக்கிறல்லவா, ஒரு இடத்தில் விழுகின்ற போது அப்போது நாங்கள் யோசிப்போம், நாங்க இவ்வளவு பண்ணி இவ்வளவு செஞ்சிருந்தோம், எங்களை யாரும் உதவி செய்ய வரலையே அப்படின்னு சொல்லி எண்ணப்பட்டு நீங்க மனசுல சஞ்சலப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க. ஆனால் நீங்க ஒரு காலம் யோசிக்க மாட்டீங்க, நாங்க ஏற்கனவே இருந்த அந்த சொந்த பந்த பிணைப்பை உடைச்சி தகர்த்துட்டு வெளியில வந்திருக்கிறோம், இதனால தான் எங்களோட யாரும் பிணைப்புல இல்லை அப்படிங்கிற நாங்களும் மறந்துடுவோம். ஸோ சொந்த பந்தங்கள் உதவல, சொந்த பந்தங்கள் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு வழங்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணக்கருவை சொல்ற எல்லாரும் நீங்க அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் யோசித்துக்கொள்ளுங்க. நீங்க செய்கின்ற விடையும் உங்களுக்கு வந்து சேரும். எனவே இந்த சொந்த பந்தங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு வழங்குறாங்களா இப்போது இருக்கின்ற காலகட்டத்தில்? இல்லை, அவங்க வந்து கண்ணும் காணாமல் நீங்கள் உங்களுக்கு சில வேளை ஒருவர் இந்த ஒரு எக்ஸாம் போகணும், இல்லை இந்த வேலைக்கு போகணும், ஒரு 10,000 5,000 காசு தேவை, இதை போனா அந்த குடும்பம் மேல வந்துடும் அப்படின்னு யோசிச்சு நாங்க போயிட்டு மாமாட்டையும் மச்சாட்டையும் சொந்தக்காரங்களுடைய காசு கேட்கும் போது அது பக்கத்துல இருந்து இல்ல அது அவங்க பார்த்து இல்லையே, ஒரு சதம் கூட இல்லையேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் 10,000க்கு ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ இப்படியான எண்ணங்கள் தான் உங்களுடைய வளர்ச்சிகள் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். சிலர் வந்து இல்லை இல்லை இந்த என்னுடைய மோதிரத்தை இப்படி, என்னுடைய செயின் இப்படி வைத்து நன்றாக வாழ்ந்துகொள் அப்படி கொடுக்கின்ற சொந்த பந்தங்களும் இருக்க செய்கிறார். அதே நேரம் அப்படி கொடுத்த சொந்தங்களை பிற்காலத்தில் நல்ல நிலைமை வந்த பிறகு மறந்து விடுகின்ற சொந்தங்களும் இருக்கத்தான் செய்யும். உண்மையிலேயே பிரசன்னா, இந்த 5 6 குழந்தைகள் இருக்கின்ற ஒரு குடும்பமாக பல குடும்பங்கள், அப்படியான குடும்பங்களில் இந்த மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளில் மிக முக்கியமான ஆசைதான் இந்த மண் ஆசை என்பது. கூட்டாக சேர்ந்து வாழ்கின்ற ஒரு வீடாக இருக்கும். பிறந்தது முதல் அவர்கள் பெரிதாக வரும் வரை அந்த வீட்டில் தான் இருப்பார்கள். அதே பெரிதாக வளர்ந்து வந்தவுடன் திருமணத்திற்கு பிறகு வருகின்ற காலத்தை நான் பேசுகின்றேன். சகோதரர்களாக 5 6 பேர் இருப்பார்கள். ஆனால் ஏதோ ஒரு மாற்று நபரின் வருகையின் பின்னர் அந்த வீட்டை கூட இரண்டாக பிளவுபடுத்தி குடும்பத்தை இரண்டாக பிரித்து மண்ணாசை, நிலம் இருந்தால் அது எனக்கு வேண்டும் என்று சொல்லி வருட கணக்கில் சகோதரர்களுடன் பேசாமல் இருக்கின்ற உறவினர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்கள் அந்த உறவினர் வளர்கின்ற போது ஆமா வளர்ந்துட்டாலும் அவன் பிள்ளை படிச்சிட்டாலும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாட்டை தோன்றி அந்த இடத்தில் தான் ஒரு சொந்த பந்தம் ஒரு வளர்ச்சியில் விரிசலை அல்லது வளர்ச்சியில் பொறாமை கொள்கின்ற ஒரு தனம் உருவாகி அங்கிருந்து பிரச்சனை உருவாகிறது. எப்படியுமே அது உண்மையான விஷயம் தான். 5 விரல்களும் ஒரு மாதிரி இல்லை. அது போல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார்கள். சகோதரர்கள் என்றாலும் கூட, ஒரு தாய் வயிற்றில் பிறந்திருந்தாலும் கூட ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு குணாதிசயங்கள், வெவ்வேறு வகையான முன்னேற்றங்கள் இருக்கும். அதனை புரிந்து கொள்வதற்கான தன்மை இல்லாத காரணத்தினால் தான் இந்த பிரச்சனை. திரும்பல நம்ம ஒன்னா பிறக்கவா போறோம். அது சரி. அந்த விஷயம் அது ஒரு உண்மைக்கே ஒரு ஃபீலிங்கான ஒரு விஷயம். உணர்வு பூர்வமான ஒரு மனதுக்குள்ளே ஏதோ எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பண்ணி ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை திரும்ப நாம எல்லாம் ஒன்னாவா பிறக்க போறோம், ஒன்னா பிறக்கவா போறோம். அதை மட்டும் யோசிங்க. இப்போ சண்டை போட்டு இருக்கவங்க, பிரிஞ்சிருக்கிறவங்க, அண்ணன் தம்பியை பிரிஞ்சிருக்கிறவங்க, மாமா மச்சான பிரிஞ்சிருக்கிறவங்க, தாய் தந்தையை பேசாம இருக்கிறவங்க, சொந்த கூட பிறந்த தங்கச்சி தம்பியோடு பேசாம இருக்கிறவங்க, நீண்ட காலமா சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கவங்க எல்லாம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இப்ப நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பீங்க, எல்லாம் குடும்பங்கள் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க அவர் சதாசிவம் அவர் சொன்ன ஒரே ஒரு விடயம், அதனால தான் இந்த நிகழ்ச்சியோட எனக்கு தெரியும் உச்சக்கட்ட ஒரு வார்த்தையாக நாங்கள் யோசிக்கிறோம், திரும்ப எல்லாம் ஒன்னாவா பிறக்க போறோம். அவ்வளவுதான். அப்படி ஒரு சிந்தனை யோசிங்க. இதே பக்கத்தில் இருக்கின்ற உங்கள் அண்ணாவோடு நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் பிறக்க போகிறீர்களா சேர்ந்து? அவர் காட்டிய பாசத்தை மீண்டும் உங்களுக்கு வழங்க போகிறாரா? அதே அம்மாவுக்கு நீங்கள் பிள்ளையாக பிறக்க போகிறீர்களா? இதே தம்பிக்கு நீங்கள் அண்ணாவாக இருக்க போகிறீர்களா? இதே அண்ணனுக்கு நீங்கள் தம்பியாக இருக்க போகிறீர்களா? இப்படி அடுத்த ஜென்மம் அல்லது அடுத்து ஒன்றாக பிறப்போமா என்ற ஒரு கேள்விக்குள் இருக்கிறது. இந்த இருக்கின்ற இந்த ஜென்மத்திற்குள், இந்த வாழ்க்கைக்குள் எல்லோரையும் கூட்டணித்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டிய ஒரு எண்ணக்கருவை உருவாக்கிய ஒரு வார்த்தை நிச்சயமாக எனக்குள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. நிச்சயமாக. அதாவது சொந்த பந்தம் மாத்திரமல்ல, அருகில் இருக்கின்ற நண்பர்களாக இருக்கலாம், உங்களோடு வேலை செய்கின்றவராக இருக்கலாம், எல்லோருமே திரும்பவும் சந்திக்கவா போறோம், திரும்ப நாங்க ஒன்னாவா இருக்கவா போறோம் என்று ஒரு கேள்வியை உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். அதில் சொந்த பந்துக்குள் கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி, திரும்பவும் எனக்கு இந்த அண்ணா கிடைக்க போறாரா? இல்லையே.
அப்ப கிடைச்சிருக்கின்ற இந்த ஒரு வாழ்க்கையில இந்த அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி மாமா மச்சான் சொந்தம் தாத்தா பாட்டி இப்படிங்கிற பங்காளி அங்காளி என்று எல்லோரையும் வைத்து சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடுவோம். இந்த கட்டமைப்போடு இந்த சொந்த பந்தம் மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. எனவே மீண்டும் நாங்கள் ஒன்னா பிறக்கவா போறோம் என்ற ஒரு எண்ணத்தை உங்கள் மனதுக்குள் வைத்துக்கொண்டு பேசாமல் இருக்கின்ற சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்ற அனைவரும் பேசி சந்தோஷமாக ஒருவருக்கு ஒத்துழைப்போடு வாழ்வதற்கு இனியாவது உங்களுக்குள் நல்ல எண்ணத்தை விதைத்துக் கொள்ளுங்கள் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லிக்கொள்றோம். நிச்சயமாக இனியாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகாவது உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த பொறாமை காழ்வுணர்ச்சி எல்லாம் வருவதற்கு காரணம் உங்களில் எப்போதாவது உங்களுக்குள்ளிருந்து ஏற்படுகின்ற அந்த குணங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு நாங்கள் என்ன வகையான விடயங்களை செய்ய வேண்டும் என்றெடுத்தால் ஆன்மீக சிந்தனைகளை கேட்கலாம், ஆன்மீக செயற்பாடுகளில் ஈடுபடலாம், ஆலயங்களுக்கு செல்லலாம். நீங்கள் எங்கு செல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் அடிக்கடி இந்த மரண சடங்குகளில் பங்கு கொள்ளுங்கள். அப்போதே உங்களுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். எங்கு சென்றாலும் கிடைக்காத ஒரு மாற்றம் இந்த மரண வீட்டுக்கு சென்று வீடு திரும்பும் போது ஏற்படும். எங்களுடைய ஆயுளும் இப்படிதான், எங்களுடைய வாழ்வும் இப்படிதான், நிச்சயமற்றது, நிச்சயமில்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய உயிர் எப்போது வேண்டுமானாலும் எங்களை விட்டு செல்லலாம், பிரியலாம், இதே மாதிரி எங்களை சுற்றி இருக்கின்ற உறவினர்களும் எங்களை விட்டு போகலாம் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் ஏற்படுகின்ற போது நீங்கள் இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்வீர்கள். அதே போல நீங்க சொல்கின்ற விடயத்தில் கவிதா, அந்த மரண வீட்டில் போகின்ற போது ஒவ்வொரு சொந்த பந்தங்களும் வந்து சொல்லி சொல்லி அழுவார்கள், பார்த்திருக்கின்றோம். அப்போது நீங்கள் உங்களுடைய சொந்தத்தை, உங்களுடைய இருக்கின்ற கூட இருக்கின்றவர்களை சிந்தித்து சிந்தித்து உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை, உண்மையிலே இது நிச்சயமாக நல்ல ஒரு விடயம். கவிதா சொன்னதை போன்று இந்த மரண வீட்டுக்கு சென்று பார்த்து விட்டு வருகின்றவர்கள் பலருடைய மனது மாற வாய்ப்பு இருக்கிறது. உடனே தன்னுடைய அண்ணனுக்கு கால் பண்ணுவாங்க, உடனே தன்னுடைய தம்பி கால் பண்ணுவாங்க, மாமா கால் பண்ணுவாங்க, மச்சானுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ இப்படியாக அதான் கவிதை சொன்னது, அந்த மரண வீடு கூட உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒரே வார்த்தை தான் நல்லதுக்கு போகாட்டியும் கெட்டதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதுக்கு உண்மையான காரணம் இதுதான். மரண சடங்கு அப்படின்றது, மரண வீடு அப்படின்றது ஒரு மனிதனுடைய மனதை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட இடம்தான் அந்த மரண வீடு என்பது. எல்லோருடைய மரணமும் ஏதோ ஒரு செய்தியை எல்லோருக்கும் உணர்த்தி விட்டு தான் செல்கின்றது. அந்த மரணம் எப்படி நிகழ்ந்தது, எப்படி மரணித்திருப்பார் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் அந்த இடத்தில் பேசுகின்ற போது எங்களை அறியாமலே எங்களுக்குள் ஒரு பயம் ஏற்படும். அந்த பயம்தான் எங்களை ஒரு நல்ல மனிதனாக வாழ வைப்பதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. அந்த தருணம் தான் நாங்கள் எங்களுக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற இடமாகவும் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இனியாவது உங்களினுடைய உறவுகளை மதித்துக் கொள்ளுங்கள், மரியாதை கொடுங்கள், உங்களுடைய உறவுகளுக்கு உதவி செய்யுங்கள். மாற்றத்தை முதலில் உங்களுக்குள் இருந்து ஏற்படுத்துங்கள். மற்றவர்கள் செய்யவில்லை, சொந்தங்கள் செய்யவில்லை என்று புலம்புவதை விடுத்து நாங்கள் ஏன் செய்யக்கூடாது, ஏன் எங்களுடைய சொந்தங்களுக்கு நாங்கள் உதவக்கூடாது என்ற எண்ணத்தை உங்களில் முதலில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போது மற்றவர்கள் உங்களை மதிப்பார்கள், மற்ற சொந்தங்களும் உங்களை கவனிப்பார்கள். என்ன பிரசன்னா? நிச்சயமாக நாங்கெல்லாம் திரும்பவும் ஒன்னா பிறக்கவா போறோம். பிறந்த இந்த ஜென்மத்துல சந்தோஷமா கூடி வாழ்ந்து கோடி நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி இன்றைய நிகழ்ச்சிகளை கொண்டு வருகிறோம். நிகழ்ச்சி நடந்து கொண்ட அத்தனை உறவுகளுக்கும் நன்றி, வணக்கம்.